அந்த பிரியத்தை காரணம் காட்டி பாகுபாடு காட்டுவதுதான் தப்பு. இவருக்கு ஒரு மாதிரி செய்கிறது, அவருக்கு வேற மாதிரி செய்கிறது, கடைசி கடைக்குட்டி பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றது, பிள்ளைங்க நடுத்தரில் இப்படி செய்யக்கூடாது. எல்லாருக்கும் ஈவனாக இருக்கணும். அதே நேரத்தில் கல்பு சம்பந்தப்பட்டது பிரியம் என்பது அதிலே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அதில் நம்ம ஒன்றும் செய்யலாது. யூசுப் நபியின் மீது யாக்கூப் நபிக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிரியம். கடைசி கொஞ்சம் கடைக்குட்டி பிள்ளை, இது மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கல. இவரை கொண்டாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினச்சாங்க, தூக்கிட்டு போனாங்க. நீன பெரிய வரலாறு. கிணத்துக்குள்ளே போட்டுவிட்டு சொன்னார்கள், நம்ம தம்பியை ஓனாயை அடித்து சாப்பிடுச்சு, வேணா பாருங்க சட்டை. அந்த சட்டையை தூக்கி காமிச்சாங்க. பாருங்க, அதுலேயும் தப்பு பண்ணுறவன் பொதுவாகவே பெரும்பாலும் ஒரு இடத்துல தடயத்தை விட்டு விட்டு தான் போவான். இயற்கையாக நடக்கிறான்னா நிச்சயமாக அதில் எந்த இதுவும் இருக்காது. தப்பு பண்ணுறான்னா ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு விட்டு தான் போவான். அதை வைத்துத்தான் துப்பு தொடங்குவார்கள் இல்லையா? இங்கே என்ன தப்பு பண்ணார்கள்? சட்டையை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஓனாய் கடிச்சிருந்துச்சுன்னா அந்த சட்டை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, கிழிச்சிருக்குமா வேண்டாமா? கிழியவே இல்லை, அப்படி இருக்குது சட்டை, போட்ட சட்டை, ஆனால் ரத்தமாக இருக்குது. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க யாக்கூப் நபி, இந்த பயலுக்கு தான் ஏதோ தந்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அழகிய பொறுமையை நான் இப்பொழுது மேற்கொள்ள போகிறேன். பொறுமையே அழகுதான். ஆனால் யாக்கூப் நபி சொல்கிறாங்க அழகிய பொறுமைன்றாங்க. தஃப்சீரில் இதற்கு விளக்கம் எழுதும்போது சொல்கிறாங்க, அழகிய பொறுமைன்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தாலும் அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய மனப்பான்மை யாருக்கு இருக்குதோ அவர்கிட்ட அழகிய பொறுமை இருக்குன்னு அர்த்தமா. அப்போ ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அழகிய பொறுமையை மேற்க போகிறேன். பிள்ளையை தான் தொலைச்சாலும் என்னதான் ஆனாலும் அந்த மனசு கேட்குமா? 2018 என்னோட ஒரு ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார். இந்த மிஸ்கீனுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்பை கொடுத்தான். அவர் வந்தவர் அந்த ஹஜ்ஜி நிறுவனத்தினுடைய அந்த டிராவல்ஸினுடைய உரிமையாளர். நான் யார் என்னவெல்லாம் சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். எல்லாம் முடிச்சு கிளம்பி கடைசியில் தவாஃப்லாம் செஞ்சுட்டு வெளியாகும்போது என்னை கட்டி பிடிச்சி ஒரே அழுக, பயங்கர அழுக. ஏங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நான் ஹஜ்ஜிக்கு வரும் பொழுது, அவர் 20 வருஷமாக சர்வீஸ் நடத்திட்டு இருக்காரு, என் பையனை கூட்டு வந்தேன், தொலைச்சிட்டேன், பிள்ளையை காணோம், இதுவரையே காணோம். 20 வருஷமாச்சு. நான் ஒவ்வொரு வருஷமும் பல தடவை வர்றேன் ஹஜ்ஜிக்கு வர்றேன், உம்ராவுக்கு வரேன், பல தடவை வர்றேன். எப்படியாவது எங்கனையாவது அந்த பையன் இருக்கிறான்ற செய்தியாவது எனக்கு கிடைச்சிடாதா, அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுருவேனே என்று நினைத்து நான் அழுகிறேன். எனக்கு ஒரு தகவல் வேண்டும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. ஒன்று அவர் இருக்கிறாரு, இல்லை மூத்தாயிட்டாரு, ஏதாவது ஒன்றா கிடைக்கணும், ஒன்றுமே இல்லை என்று நினைத்து நான் 20 வருடமாக ஒவ்வொரு வருடமும் நான் ஹஜ்ஜை முடிக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு தான் போகிறேன். இப்போ இழப்பு தான், பெற்றவங்களுக்கு இழப்புங்கிறது இழப்பு தான். யாக்கூப் நபி 20 வருஷமா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரிஞ்சிருந்தாங்க. வரலாற்றில் எழுதுறாங்க, சின்ன